Hi Prashad bro, hi Prabhu. Hello. ஆக்சுவலி வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பாயிண்ட்டுக்கு வரணும்னா என்ன சொல்றது, இந்தியாவை தவிர எல்லா பிக் டீம்ஸும் கொஞ்சம் சொதப்பின்னு இருக்க மாதிரி தெரியுது. பொதுவா நம்ம பேசுனதுக்கும் நீங்க பிரசாத் ப்ரோ சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்தியா ஒரு மிரிச்சு தான் வர போறாங்க போல. இன்னொன்று ஸ்ட்ரெயிட்டாவே நான் ஒன்று சொல்றேன், காம்படிட்டிவ் டீம்ஸ் மட்டும் செமிஃபைனல்ஸ்க்கோ ஃபைனல்ஸ்க்கோ வராங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் 8 எல்லாம் இந்தியா வந்து கேக் வாக்கா போயிடும் சத்தியமா இந்த டோர்னமெண்ட். சின்ன டீம்ஸ் கிட்ட எல்லாம் சோக் பண்ற டீம் கிடையாது இந்தியா. கொஞ்சம் அந்த ஆமா ஆல்ரெடி ஃபேன்சி பண்ற டீம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வேணா கூட கொஞ்சம் பேக் ஃபுட்ல போவாங்க. ஐயோ ஆஸ்திரேலியாவா, ஐயோ நியூசிலாண்டா அப்படின்னு. இந்த மாதிரி டீம்லாம் வந்தாங்கன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, சும்மா ஜாலியா அடிச்சுட்டு போவாங்க. ரோஹித் சர்மா கையா இருக்கட்டும். ஆக்சுவலி வந்து டச் அப் பண்ணும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நான் சொல்லிடுறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட காலி மாதிரி தெரியுறாங்க. இன்னைக்கும் லாஸ் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் கிட்ட, க்ளோஸ் மேட்ச். அண்ட் ஆப்கானிஸ்தான் வேற லெவல் ஒரு ஹிஸ்டரி மேக் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ அவங்க சூப்பர் ஹிட் கன்ஃபார்ம்னு தோணுது எனக்கு. நியூசிலாண்டு அடிச்சிட்டாங்க. இன்னொரு பேர் அவங்க டீம்ல நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் தான் பெரிய டீம். வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் அடிச்சிட்டாங்கன்னா ஷார்ட் ஷாட் அவங்க உள்ள இல்ல நல்ல நெட் ரேட்ல இருக்காங்க. ஆமா, அண்ட் ஹோம் டீம் வெஸ்ட் இண்டீஸும் விட மாட்டாங்க. ஸோ நியூசிலாண்டுக்கு ஒரு டஃப் இதாதான் இருக்க போகுது, ஒரு பிக் ஃபீல்ட் டு ஸ்வாலோவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இது இந்த T20 சூப்பர் ஹிட்ஸ். ஸோ இன்னைக்கு 2 மேட்சும் க்ளோஸா போச்சு. ஐ மீன் 2 மேட்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கா ஃபேவரட்ஸ் நினைச்சிருப்போம், அவங்க வின் பண்ணல. இங்க நியூசிலாந்து ஃபேவரட்ஸ் நினைச்சிருப்போம், அவங்க வின் பண்ணல. ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க அசோசியேட் கண்ட்ரீஸ்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீசன் பாக்குறதுக்கே இந்த டோர்னமெண்ட். உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க. இது கனடாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரசாத் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஆக்சுவலா என்ன சொன்னாங்க, எனக்கு என்னதுன்னா வந்து நம்ம இந்த பிக் டீம்ஸ் எல்லாம் இவன் தானே பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஆடுற மாதிரி இருக்கு. அதனாலதான் வந்து இவங்க உதப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அயர்லாண்டே பாத்துக்கோங்க, இது லாஸ்ட் அகைன்ஸ்ட் கனடா நேற்றுக்கு. அவங்க என்ன பண்ணிச்சிருப்பாங்க, சரி இந்தியாவோட தோத்துடும், செகண்ட் மேட்ச் வந்து நல்லா கனடாவோட நல்லா ஒரு பிராக்டிஸ் கேம் நல்லா ஆடலாம்னு நினைச்சிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. நேற்று அயர்லாந்து மேட்ச் பார்த்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஃபீல்டிங்ஸ், அது இந்த பாகிஸ்தான் கேம்லாம் வந்து ஃபீல்டிங் வந்து என்ன ப்ரோ, லாஸ்ட் ஓவர்ல வந்து பவுண்டரியே விடாம 19 ரன் இதெல்லாம் வந்து கிரைம், 3 வைடு அதெல்லாம் கிரைமா இருந்தது. மேபி ஐ திங்க் இப்போ போற பக்கம் பார்த்தா டீம்ஸ் will start preparing even against the lighter teams well. அதான் இந்தியன் டீமோட ரோஹித்தும் சொல்லுவாரு, யாரோட ஆடினாலும் நாங்க வந்து அந்த 100% ட்ரைனிங் கொடுப்போம். இப்போ லைட் டேனால சரி நான் பிராக்டிஸ் போல அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, இனிமே எல்லாருமே பிராக்டிஸ் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னன்னா, யுகண்டாக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விக்டரி அகேன்ஸ்ட் பாப்பா நியூகினியா. நான் வந்து பாப்பா நியூகினியா தான் ஜெயிப்போம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் யுகண்டாக்கு வந்து ஒரு நல்ல விக்டரி, 78 ரன்ஸ் முக்கி சேஸ் பண்ணாங்க. யார் அடிச்சாரு பார்த்தா யாரோ அலி ரசாத் அலின்னு யாரோ இருந்தாங்க. அவரும் பார்த்தா நம்ம இந்தியாவில தான் பிறந்திருக்காரு, குஜராத். அவர் வின் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். நான் சொன்னேன் யுகண்டா வந்து டோர்னமெண்ட் வந்ததே பெரிய விஷயம். பட் இங்க வந்து வின் பண்ணாங்க. இது வந்து கண்டிப்பா நிறைய அசோசியேட் கண்ட்ரிஸ் வந்து கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து வர வைக்கணும். இப்போ வந்து USA வந்து பாகிஸ்தான் பீட் பண்ணிட்டாங்க, யுகண்டா வின் பண்ணிட்டாங்க, கனடா வின் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து 4-5 அசோசியேட் கண்ட்ரி என்னடா இவனே ஜெயிக்கிறான், இவன் ஜெயிக்கிறானா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும், அந்த மாதிரி அப்ரோச் ஆகும். இன்னும் ஒரு 5-10 இயர்ஸ்ல ஐ திங்க் இந்த 20 டீம்ஸ் ஒரு FIFA வேர்ல்ட் கப் மாதிரி நிறைய டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அட்லீஸ்ட் இன் T20 வேர்ல்ட் கப். ஸோ அதெல்லாம் இது ஒரு நல்ல சயின்ஸ். இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்துட்டு ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ், நல்ல டீம் ஸ்ரீலங்கா. பத்திரானா வச்சிருக்காங்க, தீக்ஷனா வச்சிருக்காங்க, நுவான் டோசாரா வச்சிருக்காங்க. அதை வச்சு எப்படா தோக்குறீங்க அப்படின்னு தான் எனக்கு சீரியஸா இருக்கு. ஷானகா போட்டாரு எனக்கு தெரியல, ஏன்னா மேத்யூஸ்க்கே ஒரு ஓவர் இருந்தது, ஏன் மேத்யூஸ் போடல? அதுக்கு மேத்யூஸே வந்து சும்மா கை சுத்திட்டு போயிருக்கலாம். சோ ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து இப்பெல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் தவிர வெளில வந்து நல்லா ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியாவுக்கு நல்லா ஆடிட்டு இருக்காரு, நுவான் தோசாரா வந்து ஸ்ரீலங்காக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுதான் மை இனிஷியல் தாட்ஸ். பட் மற்றபடி பங்களாதேஷ் இஸ் ஆல்சோ கிரேட் டீம் தான். என்னதான் ஸ்ரீலங்கா வந்து நம்ம பேசுறாலும் பங்களாதேஷ் இது கண்டிப்பா இது அப்செட் கிடையாது. ஏன்னா பங்களாதேஷ் இஸ் லைக் ஆல்சோ வெரி குட் டீம் இன் ஏஷியன் கிரிக்கெட் வந்து. ஸோ வெரி ஹாப்பி. இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கேம். ஐ திங்க் அயர்லாந்து இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதுவும் இன்னொரு அப்செட் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வேற இருக்கு இன்னொன்னு. ஆமா, அது சவுத் ஆப்பிரிக்கா நெதர்லாண்ட்ஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு அப்செட் எதிர்பார்க்கலாம். தெரியல, மேபி. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து 2022 நெதர்லாண்ட்ஸ் பீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்காவை. அதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள வரல, பாகிஸ்தான் எஸ்கேப் ஆயிட்டு உள்ள வந்துட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் போனாங்க சூப்பர் ஹிட்ஸ்க்கு. சோ அதுவும் இருக்கு. சோ தீஸ் ஆர் மை இனிஷியல் தாட்ஸ். சோ அதான் ப்ரோ, ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட்டே வந்துட்டு இனிமே வந்துட்டு
அந்த சின்ன டீம்ஸ் எல்லாம் மின்னோஸ்னு நம்ம கூப்பிடக்கூடாது, அசோசியேட்ஸ்னு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ அவங்களை அசோசியேட்ஸ் தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. நேற்று கனடா மேட்சை டச் அப் பண்ணணும்னா அவங்க வந்துட்டு ஆக்சுவலா 134 தான் அடிச்சாங்க. ஆனா அவங்க ஃபீல்டிங்னால அது வந்துட்டு ஒரு 150 155 அந்த மாதிரியான ஒரு ஸ்கோரா காமிச்சாங்க. நேற்று சூப்பரா எல்லா இடத்தையும் ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. அண்ட் அவங்களோட 2 ஸ்பின்னர்ஸ், அவங்களோட கேப்டன் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ஒருத்தர், பிளஸ் அந்த லெக் ஸ்பின்னர் அவர் பேரு தெரியல ஆக்சுவலி, சிதுக்கியோ ஏதோ வந்துச்சு. ஸோ அவங்க 2 பேரும் சூப்பரா போட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல அவங்க கண்டெயின் பண்ணதுதான். ஒரு 7 to 15 வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா தான் ரன்ஸ் விட்டுருப்பாங்க. ஆட்லி 30-36 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. பிளஸ் அவங்க இன்னொன்னு வந்துட்டு அவங்க பேட்டிங் வந்துட்டு இனிஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அப்புறம் அவங்க டீமோட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒருத்தர் தான் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 40-45 ஆட் ரன்ஸ் அடிச்சாரு 30 பால்ஸ்ல. ஸோ அதுதான் வந்துட்டு டீமை வந்துட்டு அந்த 130 ஸ்கோருக்கு எடுத்துட்டு போச்சு. அண்ட் அயர்லாண்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா விட்டுறல, அதே ஃபவுட் பேக். கடைசியில மார்க் அடையரும் மெக்கார்த்தின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி, அவங்க 2 பேரும் நல்லா நாக் பண்ணாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா கொண்டு போயிருந்தா அடிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்களோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. அவங்க டீம்ல வந்துட்டு ஜான்சன் ஒருத்தரும் ஒருத்தர் பேர் தெரியல, அவரோட பவுலிங் ஆக்ஷன் பார்க்க டேரன் சமி மாதிரியே இருந்தது. ஸோ அவங்க வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல நல்லா கண்டெயின் பண்ணாங்க. ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் மட்டும் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனாரே தவிர்த்து மற்றபடி சூப்பரா இருந்தது. ஸோ அதான் இந்தியா குரூப் வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஈஸியான குரூப்ல போட்டாங்க இந்தியாவை அப்படின்னு சொல்லும் போது இப்படி எல்லா அசோசியேட் நேஷன்ஸும் ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட் ஆடுறது பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து. ஸோ ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே வந்துட்டு அவங்க நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இல்ல. என்ன சொல்றது, ஒரு 15 ஓவர் 115 அந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கடைசியா ஒரு புல் பேக் பண்ணி ஒரு 150 வந்துச்சு. கண்டிப்பா யாரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா நியூசிலாந்துக்கு ஈஸி வின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் அங்க இருந்து ஃபசல் ஃபரூக்கி வந்துட்டு அவரோட ஸ்விங், அவரோட மூவ்மெண்ட் எல்லாம் செமையா இருக்கு. மேபி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்ப கவலைப்பட்டிருப்பாங்களா இருக்கும், ஃபசலை நம்ம யூஸே பண்ணலையே, இந்த மனுஷன் இப்படி ஸ்விங் பண்ணின்னு இருக்காரு அப்படின்ட்டு. அண்ட் ரஷீத் கானையும் சும்மா சொல்லக்கூடாது. ரஷீத் கானும் வந்துட்டு 4 ஓவர் 17 ரன், அவரு ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதான் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நியூசிலாந்து நல்லா ரேட் பண்ணாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பர் 8 போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரேட் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்தது. ஏன்னா அவங்க கோ டு பேட்ஸ்மேன் கேன் வில்லியம்ஸனும் அடிக்கல, நடுவுல ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய டேரில் மிச்சலும் அடிக்கல. ஸோ அதனால அது ஒரு ஒரியிங் சைன்ஸ் தான் நியூசிலாந்துக்கு. அண்ட் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்ச் திரும்ப ஹசரங்கா வந்துட்டு மேபி எதனாலும் தெரியல, பிளண்டர் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு பிளண்டர் பண்ணி மேட்சை கையை விட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா ஷனக்கா பவுலிங் 19th ஓவர் எனக்கு தெரிஞ்சு தெரியல, மேபி பிரசாத் ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க மேத்யூஸ்க்கே போயிருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு 2 ஓவர் போட்டுட்டு ஒருத்தர் ஓடி வந்து போடுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு நிமிஷம் எந்த பிரைம் பவுலர்ஸ்க்குமே இல்லையா, முடிஞ்சிச்சு 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அவங்க என்னன்னா விக்கெட் விழுதுங்கிறவும் உடனே போட்டு முடிச்சு விக்கெட் எடுத்துடலாம்னு முடிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வேற வழி இல்லாம போயிடுச்சு. மேபி அந்த ஓவர் மேத்யூஸ்க்குமே ஒரு ஓவர் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேத்யூஸ் லாஸ்ட் ஓவர் போட்டுக்கலாம்னு வச்சுக்க போய் முடிச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா 7-8 பெஸ்ட் பவுலர் ஷுட் பவுல் தி பெனல்டிமேட் ஓவர் தான் சேசிங்ல, ஐ மீன் டிஃபெண்டிங்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேல வந்துட்டு தனஜய டி சில்வாவே ஒரு 4 ஓவர் கோட்டா முடிச்சிருக்கலாம். தனஜய டி சில்வா 2 ஓவர் தான் போட்டாரு. அவருக்கே ஒரு 6 விக்கெட் போயிருந்தப்ப தள்ளி விட்டுருந்தாங்கன்னா கடைசியில நீங்க பத்திரனாவையும் துஷாராவையும் யூஸ் பண்ணிருந்துருக்கலாம். துஷாரா வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பால் 2 விக்கெட் எடுத்தாரு 18th ஓவர்ல. செம பவுலிங், அவர் ஆடவே முடியல. அந்த மலிங்கா வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட எடுப்பார்ல 2007 வேர்ல்ட் கப் 4 பால் 4 விக்கெட் எடுப்பாரு. அந்த மாதிரி டெட்லியா இருக்காரு விக்கி. மும்பை இந்தியன்ஸ்க்கே அப்படி பவுலிங் போட்டாரு எனக்கு சத்தியமா தெரியல. டெட்லி பவுலிங், பால் அப்படியே சூட் ஆகுது. பேஸ் பவுலிங்க்கு பிட்ச் சூட். நம்ம இந்தியால நல்ல ஃபிளாட் ட்ராக்க கொடுத்து அவங்க எல்லாத்தையும் பவுலருக்கு லைஃப் இல்லாம பண்ணாங்க. இங்க பேட்ஸ்மேனுக்கு லைஃப் இல்ல, அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலா இந்த மேட்ச் சொல்லுங்க. அதான் ப்ரோ, இந்த மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பிச்சில் அசிஸ்ட் இருந்தா கண்டிப்பா அதை பவுலர் யூஸ் பண்ணிக்கணும். மேபி நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, நுவான் துஷாரா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்விங்கிங் ஆக்ஷன்ல ஒரு பேஸ்ல மட்டும் போடுறான்னு நினைச்சோம். பட் இன்னைக்கு ரொம்ப நல்ல டெக்னிக் யூஸ் பண்ணாரு. பவுலிங் யார்கர்ஸ் கரெக்டா நெயில் பண்ணாரு. அதுதான் கொஞ்சம் ஐபிஎல்ல ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் இங்க அவருக்கான அந்த ரோல் கரெக்டா இருந்துச்சு. மேபி ஐபிஎல்ல வந்துட்டு அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணலையோ அப்படிங்கறதான் என்னோட தாட்டு. பட் இங்க ரொம்ப சூப்பரா இருந்தது அவர் ரோல். அண்ட் அவருக்கு அதரன் பவுலரும் வந்துட்டு ஒரு ரன் கொடுக்காம ஒரு கண்டெய்னிங்கா பத்திரனா போட்டுட்டு இருந்தாரு. அவர் 4 ஓவர் 27 ரன் ஒரு விக்கெட், இவரும் 4 ஓவர் சம்திங் 20 அந்த 20 to 25 ரன்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மேல 2 ஓவர் மட்டும் வேற யாரையாவது ஓட்டி விட்டுட்டு, நீங்க தர்ஷன் ஷனக்காக்கு 14வது ஓவர் கொடுக்கறது வேற, 19வது ஓவர்ல கடைசி 2 ஓவர்ல 11 ரன் டிஃபெண்ட் பண்ணணும்னு கொடுக்கறது வேற. அவர் ஓடி வந்து ஃபுல் டாஸ் போட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் பால் முகமது உல்லா தூக்கி 6 அடிச்சிட்டாரு.
அங்க இருந்து அப்படியே பிரஷர் குறைஞ்சிச்சு. இடுப்புக்கு வருது பால், நல்லா ஒண்ணுமே பண்ணல, நல்லா நவுந்தாரு, பால் அப்படியே வந்து போட்டுன்னு வச்சாரு, அவ்வளவுதான். பெருசா பெரிய ஷாட்லாம் கிடையாது, நல்ல சிக்ஸர். அவர்கிட்ட ரொம்ப அவரு நிறைய மேட்ச் வந்துட்டு பங்களாதேஷ்க்கு வந்துட்டு முடிச்சும் கொடுத்துருக்காரு நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, பார்ட் டைம் பவுலர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டச் இல்லாத ஒரு பவுலர் நீங்க கொண்டு வந்து போட்டீங்கன்னா ஆப்வியஸா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா வந்துட்டு இருக்கு. இனிமே வந்துட்டு அசோசியேட்ஸ்னு சொல்லணும், அதே மாதிரி அப்செட்னு சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நேற்று கனடா விக்டரி தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு இதுவா இருந்தது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஒரு டெஸ்டினேஷன் ஆகி வந்துட்டு நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் கனடா வந்துட்டு ஒரு ஆக்சுவலா யூஎஸ்ஏவோட ஒரு ஹியூமிலியேட்டிங் லாஸ். ஏன்னா அந்த மேட்ச் வந்துட்டு ஒரு ஓவர்ல ஒரே ஒரு பவுலர் யாருன்னு தெரியல 30 ரன் கொடுத்துருவாரு. அங்க இருந்து தான் அப்படியே டைடு மாறிச்சு யூஎஸ்ஏ சைடுக்கு. ஸோ அங்க இருந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 ஓவர்ஸ் பேர் 190 சேஸ் பண்றாங்கன்னா அது கண்டிப்பா அது ஒரு ஹியூமிலியேட்டிங் லாஸ் தான். அங்க இருந்து வந்துட்டு ஒரு 134 அடிச்சு அந்த 134 அயர்லாந்து மாதிரி ஒரு டீமோட பீட் பண்ணி அவங்களுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அடையரும் இவங்களும் நல்லா ஆடிட்டு தான் இருந்தாங்க. பட் அதுக்கு மேல அவங்களால அந்த லைனை தாண்டி கொண்டு போக முடியல டீமுக்கு. ஸோ யா, குடோஸ் டு அசோசியேட் நேஷன்ஸ்.